செம நியூட்ரிஷன் வேல்யூ உள்ள ஒரு சூப்பரான சமையல் காத்துட்டே இருக்குது. கண்டிப்பா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த சமையல் சாப்பிட்டீங்கன்னா 100 ஆயுசு உங்களுக்கு நிச்சயமா உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு பிரிச்சு சொல்ல போறாங்க எது எதுல எவ்வளவு கேலரிஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துட்டு வாங்க. வணக்கம், நான் உங்க சங்கர் ஷெஃப். இன்னைக்கு நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல பார்க்க போறது ஒரு சிங்கப்பூரியன் டிஷ், வெஜ் பியூன். பேர் கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்குல்ல. அதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். கிளாஸ் நூடுல், முட்டைக்கோஸ், கேரட், குடமிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயத்தாள், உப்பு, மிளகு, சோயா சாஸ், ஆயில், இஞ்சி. இது ஒரு சிங்கப்பூரியன் ஃபேமஸ் டிஷ். இது நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு இல்லையா. இந்த கிளாஸ் நூடுல் பார்த்தீங்களா மாதிரி தின்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும். இது எப்படின்னா ரைஸில் பண்ணுறது. இது இப்போ நம்ம வீட்டில் இடியாப்பம் இல்லைங்களா, அதே மாதிரி இதுதான் இது. இடியாப்பம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவோம் வீட்டில், அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை ட்ரை பண்ணால் அது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான் இது. சிங்கப்பூரில் பண்ணுற ஃபேமஸான டிஷ் இது. சரிங்களா, அது ஃபஸ்ட்டு எப்படி பண்ண நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம அடுப்பை வச்சுக்கலாம். இது நீங்கள் கடையில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இடியாப்பம் வாங்கி இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடலாம். இது உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். யூஸ்வலாக மேகி நூடுல் தான் வீட்டில் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து வித்தியாசமான நூடுல், இடியாப்பத்தில் பண்ணுறது. எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இது ஒரு சைனீஸ் டிஷ் அப்படின்றதுனால கொஞ்சம் சோயா சாஸ் போட்டிருக்கோம். நீங்கள் வீட்டில் இடியாப்பம் தேங்காய் பால் வச்சு சாப்பிடுவீங்களா, அதே மாதிரி தான் இது. ஆனால் நூடுல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. எப்படி பண்ணணும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஆயில் சூடாகணும், நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறோம். யூஸ்வலாக இந்த டிஷ் 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் முட்டை, சிக்கனு, இல்லை ப்ரானு, பீஃபு, மட்டன் எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். இது அடுத்து நம்ம இப்போ ஜிஞ்சர் போட போறோம். அடுத்து நம்ம கொஞ்சம் கேரட் போட போறோம். கேரட் இந்த மாதிரி நறுக்க தெரியாதவங்க கிரேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுல வச்சு இந்த மாதிரி சீவிக்கோங்க கேரட்டை. அடுத்து நம்ம கொஞ்சம் குடமிளகாய் போட்டுக்கிறோம். மார்க்கெட்டில் இப்போ மாதிரி கலரான குடமிளகாலாம் வந்துடுச்சு. நீங்கள் க்ரீன் தான் போடணும்னு கிடையாது. சிவப்பு இருக்குது, மஞ்சள் இருக்குது. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து கொஞ்சம் நம்ம முட்டைக்கோஸ் போட்டுக்கிறோம். முட்டைக்கோஸ் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நூடுலோடு சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கிரீன் சில்லி போட்டுக்கிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம நூடுல் ஆல்ரெடி வேக வைக்கல, இப்போ தான் வேக வைக்க போகிறோம். அதனால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம்.
தண்ணியில் இந்த வெஜிடபிள் குக் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம பதக்கிட்டனால வெஜிடபிள் எல்லாம் குக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிருக்கலாம். தண்ணியில் வெஜிடபிள் குக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த கிளாஸ் நூடில் போடலாம். கிளாஸ் நூடில் எப்பவுமே கடைசியாக போடுங்க. ஏன்னா இது இடியாப்பம் மாதிரி இன்னும் ரொம்ப சாஃப்டான நூடுல், சீக்கிரம் வெந்துடும். கிளாஸ் நூல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம இப்போ கொஞ்சம் பெப்பர் போட போகிறோம். கிளாஸ் நூல் குக்கர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம கொஞ்சம் சோயா சாஸ் மிக்ஸ் பண்ண போறோம். எல்லா சைனீஸ் டிஷ்ஷுக்குமே சோயா சாஸ் கடைசியில் போடுங்க. இந்த சிக்கன் நான்வெஜ் பண்றதுக்கு பார்த்தீங்களா, அப்போ மட்டும் நடுவில் போடுங்க, ஏன்னா கலர் ஆகும். இப்போ சோயா சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எல்லா சைனீஸ் டிஷ்ஷுக்குமே நூடுல், ரைஸ் அந்த மாதிரிக்கு சோயா சாஸ் வந்து கடைசியாக போடுங்க. இந்த நான்வெஜ் பண்ணும்போது மட்டும் சோயா சாஸை குக் பண்ணும்போதே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மீட்டில் வந்து சோயா சாஸ் மிக்ஸ் ஆகிக்காம. யூஸ்வலாக நம்ம வீட்டிலலாம் இடியாப்பம் தேங்காய் பால் இல்லைனா இடியாப்பம் பாயா அந்த மாதிரி வச்சு தான் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இடியாப்பம் நூடுல் யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். வெஜ் பூன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இப்போ சர்வ் பண்ண போகிறோம். இதை நம்ம இப்போ வெங்காயத்தாள் போட்டு கார்னிஷ் பண்ண போகிறோம். இது பசங்களுக்கு ரொம்ப நல்ல பிடிச்ச டிஷ். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், இல்லை லஞ்சில் டிஃபன் பண்ணி அனுப்பலாம். நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது. இது வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய பெரிய இடத்துல தான் கிடைக்கும் கிடையாது. நீங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைஸில் வந்து யாருமே பண்ணது கிடையாது. எப்பவுமே வந்துட்டு ஆட்டாவில் பண்ணியிருப்பாங்க, இல்லை மைதாவில் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நூடுல் தான் மார்க்கெட்டில் கிடைக்குது. ரைஸ் நூடுலில் பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். இன்னைக்கு நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல வெஜ் பியூன் எப்படி பண்றது நம்ம பார்த்தோம். அடுத்த நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல இதை விட அருமையான புதுமையான டிஷ்ஷோடு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் செஃப் சங்கர். பை. அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் நிக்கிறது கண்டிப்பா வந்து எத்தனை பேர் என்ன திட்டுவாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு பரபரப்பான ஒரு ஜங்ஷன் இது. பரபரப்பு இந்த சென்ஸ், 2 ஊரோட பஸ் இங்க தான் கிராஸ் ஆகுது, சேலம் திருவண்ணாமலை. அதனால இந்த ஜங்ஷன் ரெண்டும் மீட் பண்றதுனால எப்பயுமே ஜேன்னு இருந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஜங்ஷன்ல இருந்து புரிஞ்சுதான் வந்து ஊருக்குள்ள இருக்கிற மார்க்கெட்டுக்கு எல்லாம் போய் ஆகணும். அஞ்சரைப்பேட்டை நிகழ்ச்சியில இன்னைக்கு இங்க இருந்து நான் சைனிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். மீண்டும் நாளைக்கு திண்டிவனத்துல வந்து வேற ஒரு சூப்பரான சமையல்களோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். ஜீ தமிழ் வழங்கும் அஞ்சரைப்பேட்டை. பை ஃப்ரம் திண்டிவனம். இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரைப்பேட்டை.